இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தொழிலாளரான புனித யோசேப்பினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விவிலியத்திலே அதிகமாக பேசப்படாத, ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் புறப்படாத அந்த புனித யோசேப்பினுடைய பெயரிலே ஏன் இத்தனை கல்வி நிறுவனங்கள், ஏன் இத்தனை துறவற சபைகள் என்கிற ஒரு கேள்விதான் இன்றைய நாளிலே எனக்கு தோன்றுகிறது. புனித யோசேப்பை பற்றி விவிலிய பக்கங்களை புரட்டி பார்க்கிற பொழுது, மத்தேயு எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், இவர் யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் என்று வாசிக்கிறோம். அதே மத்தேயு எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், யோசேப்பு ஒரு நேர்மையாளர் என்று. அதே மத்தேயுனுடைய முதல் 2 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிற பொழுது, இறைவன் யோசேப்பிற்கு கனவிலே 4 முறை தோன்றுகிறார். ஒன்று, மரியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இரண்டாவது, குழந்தையை கூட்டிக் கொண்டு நீங்கள் எகிப்திற்கு செல்ல வேண்டும், அடுத்தபடியாக நீங்கள் எகிப்திலிருந்து இஸ்ராயலுக்கு செல்ல வேண்டும், மீண்டுமாய் இஸ்ராயலிலிருந்து நாசரேத்திற்கு வர வேண்டும் என்கிற அந்த செய்திகள் மட்டும்தான் யோசேப்பை பற்றி நமக்கு கிடைக்கின்றன. அப்படி இருக்கிற பொழுது, எப்படி புனித யோசேப்பு இறைவனுடைய அந்த வளர்ப்பு தந்தையாக இந்த உலகிலே இருந்து எப்படி இத்தனை மகத்துவமும் மாண்பும் பெறுகிறார் என்று பார்க்கிற பொழுது, புனித யோசேப்பினுடைய வாழ்வையை சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், வார்த்தைகளை விட வார்த்தையால் வாழ்ந்தவர். வெறும் வார்த்தைகளை விட தன்னுடைய வாழ்வினால் வாழ்ந்து காண்பித்தவர் புனித யோசேப்பு. ஆபிரகாம் எவ்வாறு நம்பிக்கையின் தந்தையாக இருக்கிறாரோ, அதே போல ஆபிரகாமை போல இறைவனிலே ஆழமான நம்பிக்கை கொண்டவர் புனித யோசேப்பு. பழைய ஏற்பாட்டிலே நாம் யோசேப்பை பற்றி வாசிக்கிறோம். கனவுகளின் மன்னர், இறைவனின் திட்டம் என்பதை கனவுகளிலே அறிந்து அந்த கனவுகளுக்கு பொருள் கொடுப்பவரை வாழ்ந்த அந்த பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற யோசேப்பை போல, புதிய ஏற்பாட்டிலே வளர்ப்பு தந்தையான யோசேப்பும் இறைவனின் திட்டம் என்பதை கனவிலே உணர்ந்து அவற்றிற்கு செயல் வடிவம் கொடுத்தவர். அதே போல தாவீதை போல அவர் ஒரு செயல் வீரராய் இருக்கிறார். இறைவனின் திட்டம் என்னவென்பதை அறிந்து அந்த இறை திட்டத்திற்கேற்ப தன்னை வழி நடத்தினவராக, வழி நடந்தவராக புனித யோசேப்பு இருக்கிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்பினுடைய வாழ்விலிருந்து 3 பண்புகளை மட்டும் நான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஒன்று, பெண்களுக்கு அவர் அளித்த அந்த மாண்பு. யூத சமூகமானது ஆண் ஆதிக்கமிக்க அந்த சமூகத்திலே நாம் நற்செய்தி நூல்களிலே வாசிக்கிறதை போல, இயேசுவை எருசலேம் ஆலயத்திற்கு அழைத்து செல்கிற பொழுது வழியில் இயேசு காணாமல் சென்று விடுகிறார். யோசேப்பு எந்த வார்த்தையும் பேசாமல் அந்த நேரத்திலும் மௌனம் காக்கிறார். பல நேரங்களிலே இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறோம். அந்த வார்த்தைகள் சில நேரங்களிலே உறவை சிதைத்து விடுவதாக, சின்னாபின்னமாக மாற்றப்படுகிறது. ஆனால் யோசேப்பு எந்த நேரத்திலும் சலனமற்ற அந்த பொறுமை கொண்ட மனிதராக இருக்கிறார். இரண்டாவது, யோசேப்பு நேர்மையாளர். இறைவனின் திட்டம் என்னவென்பதை அறிந்த பிற்பாடு அந்த இறை திட்டத்திற்கு முழுமையாக தன்னையே கையளித்து விட்டவர் யோசேப்பு. அதே போல தான் செய்கிற அந்த தச்சு தொழிலிலே ஒரு நேர்மையான வாழ்வு வாழ்ந்து அந்த தொழிலிருந்து அவர் அந்த வருவாயை ஈட்டி திரு குடும்பத்தை இந்த உலகிலே வழி நடத்தி சென்றவர். மூன்றாவது, யோசேப்பினுடைய வாழ்வில் இருந்தும் இயேசு பல பாடங்களை கற்றிருக்க வேண்டும். நேர்மை என்ன, கடின உழைப்பு என்ன, ஒரு மனிதனிலே, யூத மனிதனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக அமைந்திருக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கும் அவருடைய வாழ்வு இருந்திருக்கும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தொழிலாளர்களான புனித யோசேப்பினுடைய விழா எப்படி நமது திரு அவையிலே வந்தது என்று பார்க்கிற பொழுது, 1955ஆம் ஆண்டு அன்று திரு அவையை வழிநடத்தி கொண்டிருந்த 12ஆம் பயஸ் அவர்கள், தொழிலாளர்களுடைய மாண்புகள் காக்கப்பட வேண்டும், இந்த உழைப்பிலே, இந்த உலகிலே உழைப்பு என்பது மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அன்றையிலிருந்து மே 1ஆம் தேதி தொழிலாளர்களின் பாதுகாவலராய் புனித யோசேப்பை இந்த திரு அவைக்கு கொடுத்து அவருடைய பாதுகாப்பிலே
அவருடைய பரிந்துரையிலே அனைத்து தொழிலாளர்களும் சுதந்திரத்துடனும் சமநீதியுடனும் அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்று கடந்த 71 ஆண்டுகளாக இந்த விழாவை நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை கொண்டாடுகிற சமயத்திலே நம்முடைய வாழ்விலே நாமும் யோசேப்பை போல நம்பிக்கை கொண்டவர்களாக, யோசேப்பை போல பொறுமை கொண்டவர்களாக, யோசேப்பை போல தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை நேர்த்தியாக செய்கிற மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அத்தகைய பண்பு நலன்களை நமதாக்கிக் கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.